பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து சங்கங்களின் சார்பில் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கின்றனர், முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், அது குறித்து ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து சங்கங்களின் சார்பில் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்ட நிலையில சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் தற்போது முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல், ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸையும் வழங்கியிருந்தது. இதனையடுத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் சமரசம் ஏற்படுத்தும் வகையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் என தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்டு அதன்படி கடந்த மாதம் டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நல இணை ஆணையர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. அதிலும் உடன்பாடு எட்டப்படாததால் ஜனவரி 3ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று மதியம் 3 மணிக்கு தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் 23 தொழிற்சங்கத்தினருக்கு போக்குவரத்து மேலாண்மை இயக்குநரகம் சார்பில் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. ஸ்ட்ரைக் நோட்டீஸ் காலக்கெடு என்பது 4ஆம் தேதியுடன் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாவிட்டால் போராட்டத்தில் குதிக்க நேரிடும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நிர்வாகிகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில தற்போது தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் ரமேஷ், விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் இளங்கோ, மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆல்பி ஜான் வர்கீஸ், சிஐடியு, அண்ணா தொழிற்சங்கம், ஏஐடியுசி உட்பட 30க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை அனைத்து போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களும் போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். மேலும் பொங்கல் பண்டிகை வர இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பாதிப்பு ஏற்படாத வகையில் பொங்கல் விடுமுறைக்கு பின் போக்குவரத்து தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது துவங்கி இருக்கிறது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில போக்குவரத்து ஓய்வூதியர் சங்கத்தினரை அழைக்காததை கண்டித்து பேச்சுவார்த்தை நடைபெறும் கருத்தரங்கு கூடத்திற்கு வெளியே ஓய்வூதிய சங்கத்தினர் சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த பகுதியில் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. அதன் பிறகாக தற்போது அவர்களும் அனுமதிக்கப்பட்டு இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஸ்ட்ரைக் நோட்டீஸ், அதாவது இந்த காலக்கேடு என்பது நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் என்பது திரும்ப பெறப்படும். இல்லாவிட்டால் தேதி அறிவித்து போராட்ட நடவடிக்கைகளுக்கு தொழிற்சங்கத்தினர் தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.